இது மாதிரி யூனியன் இருக்குன்னா எங்களுக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேங்க நான் நாள் தாங்க ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும் 10 நிமிஷம் இருக்கும். நாங்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் தான் இல்லை. அண்ணன் வந்து ஈக்குவலாக சேர் ஒரு இடத்துல போடுறாரு. ஒரு இடத்துல உட்காந்தாரு. அவங்க அசிஸ்டன்ட்டுங்க இருப்பாங்க. சேர் கொண்டு வாங்க சொல்லி சேர் போட்டாருங்க. நான் அங்கேயே நின்றுக்கிறேன். போயிட்டு அங்கே போய் கூட்டினா பிரபு கூப்பிடு, தீனா கூப்பிடு, குட்டியை கூப்பிடு, எஸ்கா கூப்பிட்டா வந்து சேர் போட்டு உட்கார வச்சாரு ஈக்குவலா. அந்த இடத்துல இல்லை ஈக்குவலாக உட்கார கூட அந்த இடத்துல உட்காருமே இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு அலருது அப்படியே. நான் அது இவங்களை கூப்பிட்டு எதுக்கு உட்கார வச்சாரு யாரும் தெரியாது. நான் சொல்லிட்டு வந்து யாருக்கும் அவுட்டரில் தெரியாது. இவ்வளோ ஈக்குவலாக உட்கார வச்சு என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு அப்படியே ஆடிட்டேன். காலுக்கு எல்லாம் ஆடி நடுக்கிச்சு. இல்லை நான் உட்காரலன்னா கூட கேட்கல. அவரு உட்காருங்க என்ன நீங்க இன்னும் அப்படியே அப்படியே கண்ணே கலங்கிச்சு. சரி என்ன இது என்ன சொல்ல பார்த்தா நான் பேசிட்டேன். ஆர்கே செல்வமணி சார் கிட்ட அவர் தான் பெப்சியோட தலைவர். நான் பேசிட்டேன். நீங்க போயிட்டு 10 நாள் போய் ஆபீஸ்ல போய் பாருங்க, உங்களுக்கு நல்லது நடக்குன்னாரு. அப்படியே எனக்கு அவர் சொல்லும் போது அவர் கண்ணே பார்த்தேன். நான் என் கண்ணை கலங்க அவர் கண்ணை பார்த்தேன். அவர் எங்களை என்னவா நினைச்சாருன்னு தெரியல. அவர் கண்ணே கலங்கிருந்தது. இவங்களுக்கு எல்லாம் ஒரு அடையாளம் இல்லாம எங்களுக்கு நாங்க இப்போ ஒரு ஜிம்பாய்சியா பெரிய பெருசுல சேரனாக்கா எங்களுக்கு தெய்வம் கடவுள் எங்களுக்கு எல்லாமே அவரு தான். இன்னைக்கு நாங்க எங்க ஆபீஸ்ல அண்ணன் போட்டோவை தான் பெருசா விஜய் போட்டோ தான் வச்சிருக்கோம். அந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் போட்டோ வச்சிருப்பாங்க எல்லா யூனியன்ல. ஆனா எங்க யூனியன்ல இன்னைக்கு தளபதி அண்ணன் போட்டோ தான். ஏன்னா எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் 800 குடும்பங்க இப்ப வாழுது நல்லா. இப்போ நான் பெப்சி அங்கீகரம்னா எங்களுக்கு வீடுல இருந்து என்னன்னா ஸ்பெஷலிஸ்டோ இது அனைத்தும் எங்களுக்கு கிடைக்குது. இது யாராலும் மட்டும் விஜய் அவருக்கு இந்த நேரத்துல நாங்க வந்து கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா என்னன்னா எங்களுக்கு மெடிக்கலே இல்ல. எங்களுக்கு ஒரு அடிப்பட்டால ஒரு மெடிக்கல் இல்ல. உங்களுக்கு மெடிக்கல் இருக்காரு கேக்குறாரு அண்ணன். என்ன இல்ல நான் மெடிக்கல்லாம் இல்லன்னா எங்களுக்கு. அப்படியா சரி ஓகே. ஒரு ஷார்ட் முடிச்சிட்டு வந்து பேசுறேன். கரெக்டா அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மெடிக்கலா ஓகே நான் பேசிட்டேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் பேரை கூட சொன்னாரு. உங்களுக்கு அந்த கார்டு ஹாஸ்பிட்டல் பேர் இல்லையா, எல்லா யூனியன்ல இருக்கு, உங்களுக்கு ஏன் இல்ல அப்படின்ட்டு அந்த கார்டை சொல்லி கேட்டு எங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்தாரு. உருவத்தை வச்சு எடை போடுறதுன்னு விஷயம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. நீங்க லாங்கா ஹேர் வச்சிருக்கீங்க, பெருசா தாடி வளர்க்குறீங்க, பெரிய உருவம்னா அது வந்து உங்களுடைய தொழிலுக்காக நீங்க பண்ற ஒரு விஷயம். கண்டிப்பா. இதை வச்சு ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து